வருஷம் பிறந்துட்டாலே போதும் நம்ம எல்லாமே புதுசு புதுசாக வாங்கணும், புதுசு புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதில் மொதல் விஷயம் என்னென்னா, பழைய காரை தூக்கி கடாசிட்டு புது காரை வாங்குறது தான் நம்ம எல்லாரும் பிளான் பண்ணுவோம். அதுவும் இப்போ வந்து பெட்ரோல் டீசலை விட எல்லாரும் இந்த ஈவியை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஈவி கார்ஸ் தான் இப்போதைக்கு நல்ல செல் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2026 ஜனவரியில் என்னென்ன ஈவி கார்ஸ் வருது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட ப்ரைஸ் என்னன்னா, இங்கே ஒரு சின்ன லிஸ்ட் என்கிட்ட இருக்குது, ஒரு 5 கார் லிஸ்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு பாஸ்வாலா டெய்லி தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷினி. ஸோ ஃபர்ஸ்ட் கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகியோட EVX. இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22 to 25 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா, இது EV கார்ன்றது பேட்டரி ஆப்வியஸ்லி. ஸோ 60 to 61 kilowatts வருது. அண்ட் இதோட ரேஞ்ச் என்ன அப்படி எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 to 550 kilometers வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ரேஞ்ச் போகும்னு. ஸோ ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 430 to 470 kilometers வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மோட்டர் அவுட்புட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 to 180 PS. அண்ட் டிரைவ் ட்ரெயின் உங்களுக்கு வந்து இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அப்படி தான் இருக்குது. ஆல் வீல் டிரைவ் நம்ம டாடா சேரில் பார்த்த மாதிரி ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 10 to 80% உங்களுக்கு 30 minutesலேயே சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கார் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 180 millimeters இருக்குது. ஸோ இதுதான் வந்து மாருதி சுசுகியோட SUV ரேஞ்சில் வர ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன் EV நம்ம கூட சொல்லிக்கலாம். ஒரு கன்வெர்டட் கார் கிடையாது. ஸோ பேட்ரி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ இருக்கிற EV மார்க்கெட்டை விட. ஸோ இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஹேரியர் EV. ஓகேங்களா? அது எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 to 30 lakhs வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாட்டாவோட ஜென் 2 EVலேருந்து கொஞ்சம் அந்த ஆர்கிடெக்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நம்ம எடுத்து அசியூம் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 60 to 65 kilowatts வருது. அண்ட் இதோட கிளைம் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 kilometers. அண்ட் ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 420 to 450 kilometers வருது. டிரைவ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவல் மோட்டர் ஆல் வீல் டிரைவ் வருது. டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு வருது. அண்ட் பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 250 to 300 PS வருது. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 150 kilowatts இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்தியாவில் EV SUV ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் கார் ஆல் வீல் டிரைவோட வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் இதோட பாடி ஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்குது. டார்க் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இது வந்து ஆஃப் ரோடிங்க்கு இது சூப்பரான கார்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஹைவேஸும் சரி, நம்ம சிட்டி டிரைவிங்க்கும் சரி, நம்ம இந்தியாவோட அருமையான ரோட்ஸ்க்கும் சரி ரொம்பவுமே நல்ல கார்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூண்டையோட Creta EV. ஸோ அதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18 to 22 lakhs வருது. அண்ட் நம்ம இதுக்கு எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 45 to 51 kilowatts வருது. உங்களுக்கு கிளைம் ரேஞ்ச் வந்து 450 kilometers வருது. ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் இஸ் 380 to 420 kilometers, not bad. அண்ட் மோட்டர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 135 to 150 PS வருது. டிரைவ் ட்ரெயின் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். அண்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா DC ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. ஸோ 45 minutes அப்ராக்சிமேட்டாக 45 minutesல உங்களுக்கு 10 to 80% சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி டிரைவிங்க்கு பெஸ்ட்டானது அண்ட் ஃபேமிலிக்கு சூட்டபிளான காரு. ஸோ கம்ஃபர்ட்டும் சரி, ஃபீச்சர்ஸும் சரி இதில் வந்து நல்லா தான் இருக்குது. நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி ஃபேமிலிக்கு உகந்த காரு. ஸோ எஸ், Creta இஸ் அ குட் சாய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா XUV E8. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 to 32 lakhs வருது. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 80 kilowatts வருது. கிளைம் ரேஞ்ச் உங்களுக்கு 500+ kilometers வருது. ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் உங்களுக்கு 450 to 480 kilometers வருது. டிரைவ் ட்ரெயின் இதில் பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிரைவோட வருது. பவர் அவுட்புட் உங்களுக்கு வந்து 350 to 390 PS வருது. அண்ட் உங்களுக்கு 6 செகண்டில் வந்து 0 to 100 km/h போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ குட் பிக்கப். அண்ட் இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 800 watts வருது ஃபார் ஃபாஸ்டர் சார்ஜிங். ஓகேங்களா? ஸோ த பெஸ்ட் பவர்ஃபுல் EVஸ்னால் இதை நம்ம சொல்லிக்கலாம் இந்தியன் மேக்கில். அண்ட் உங்களுக்கு வந்து இது லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங்கு, ஹைவே டிரைவிங்கு அண்ட் ப்ரீமியம் பையர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸும் வேணும், எனக்கு ஸ்பேஷியஸான பெரிய கார் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது உகந்த கார். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா அர்பன் க்ரூசர் EV. ஓகேங்களா? ஸோ அதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 24 lakhs வருது. அண்ட்
நம்ம எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 55 கிலோவாட்ஸ் வரது வாய்ப்புகள் இருக்குது. கிளைம் ரேஞ்ச் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 450 to 500 கிலோமீட்டர்ஸ் வருது. அண்ட் உங்களுக்கு ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 to 430 கிலோமீட்டர்ஸ் வருது. அண்ட் டிரைவ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எஸ் இதுவும் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். அண்ட் இந்த காரோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸை விட இதோட ரிலையபிலிட்டியில் தான் ரொம்பவே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா நமக்கு தெரிஞ்ச மாதிரி டியூரபிலிட்டி நல்லாவே தான் இருக்கும். ஸோ இந்த கார் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லாங் டேர்மாக இல்லாமல் ஒரு ஷார்ட் டேர்ம் யூசேஜ்க்கு உகந்த காரு. அண்ட் இந்த இவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சர்வேட்டிவாகவும் இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆடம்பரமாகவே இருக்காது. பட் இட்ஸ் அ பெஸ்ட் கார் ஃபார் டியூரபிலிட்டி. ஸோ ஜனவரி 2026 லான்ச் ஆகிற இவிஸ் இதுதான் எக்ஸ்பெக்டட். ஸோ எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நான் இதில் சொல்லியிருக்கேன். கார் லான்ச் ஆக அதை பற்றி நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் இவி அதாவது இவி மார்க்கெட் வந்து நல்லா பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வருது. அண்ட் ஆல்சோ பெட்டரான பேட்டரியோட வருது, பெட்டரான பெர்ஃபார்மன்ஸோட வருது, பெட்டரான டியூரபிலிட்டியோட வருது, அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் வருது. ஓகேங்களா? ஸோ ரியலான கொஸ்டின் இப்போ என்னென்னா நான் ஒரு இவி கார் வாங்கணுமா இல்லை இதில் எந்த இவி கார் எனக்கு சூட்டபிளானது தான் நீங்கள் தேட வேண்டிய அடுத்த கேள்வி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பாஸ்வாலா டெய்லி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வாலா, be the boss.